அம்மா 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 எங்கப்பா? அம்மா எங்கன்னு உங்களை தான்ப்பா கேக்குறேன். என்ன விஷயம் சொல்லு. நான் அம்மா எங்கன்னு தானே கேட்டேன். என்னடா? நானும் நந்தினியும் பிரிஞ்சு இருக்கிறது உங்களுக்கு வருத்தமா இருக்கா இல்ல சந்தோஷமா இருக்கா? எனக்கு ஓப்பனா சொல்லுங்க. இப்ப என்னப்பா பேசுற? புள்ள வாழ்க்கை நாசமா போறத நினைச்சு எந்த தாயாவது சந்தோஷப்படுவாளா? நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே தெரியுது. அப்படி என்ன பண்ணோம்? என்னமா அன்னைக்கு என்னடா நந்தினி இன்னும் மறக்கலையான்னு கேக்குறீங்க. இன்னைக்கு ஏதோ பணத்தை காணோம் அதை காணோம் இதை காணோம்னு நேரா அவ வீட்டுக்கே போய் அவதான் திருடுனான்னு சொல்லிருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏய், நினைச்செல்லாம் போகலடா. பணம் காணாம போனது உண்மைதான். அதுக்கு அவதான் திருடுனான்னு சொல்லிடுவீங்களா? எப்பா வேற என்னப்பா பண்ண சொல்ற? அவ வீட்டுல பேக்ல பணம் இருந்ததை இப்ப பாத்துருக்காளே. என்னப்பா பேசுறீங்க? அம்மா தான் கோவத்துல என்ன செய்யறோம் தெரியாம செஞ்சுட்டு வந்திருக்காங்கன்னா நீங்களும் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. ஏ விஸ்வா, நீ எங்களை தப்பா நினைக்காத. உண்மை கண்ணு முன்னாடி நிக்கும் போது அதை மாத்தி யாராலையும் பேச முடியாதுப்பா. என்ன உண்மையை கண்டீங்க இப்ப? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீங்களும் கூட போனீங்கல்ல? அம்மா தான் கோவத்துல கண்ணு மண்ணு தெரியாம நடந்துக்கிறாங்கன்னா நீங்க புத்தி சொல்லியில கூட்டிட்டு வந்திருக்கணும். ஐயோ, அந்த சூழ்நிலையில என்னாலையும் எதையும் மறுத்து பேச முடியல. என்ன நந்தினி நடந்துகிட்ட விதம் அப்படி. நீங்க நடந்துகிட்ட விதம் எப்படி இருந்தது? நீங்க இப்படி நடந்துகிட்டா அவ அப்படிதான் நடந்துப்பா. விஸ்வா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. ஏன் விஸ்வா, நம்ம எந்த தப்புமே பண்ணாம இருக்கும்போது நம்ம கிட்ட யாராச்சும் வந்து நீங்க இந்த தப்ப பண்ணினீங்களான்னு கேட்டா நம்ம முதல்ல என்ன செய்வோம்? பொறுமையா தானே இல்லன்னு பதில் சொல்லுவோம். ஆனா அவ நாங்க பணத்தை பத்தி பேச்சு எடுத்ததுமே முந்திக்கிட்டு கோவப்பட்டு பேசினா. ஏன் அப்படி கோவப்பட்டு பேசினா நாங்க எதுவுமே பேசாம திரும்பி வந்துருவோம் தானே. ஆனா அவ எதிர்பாராத விதமா பேச்சு வளருவோம். அவ பைய எடுத்து காமிக்க வேண்டியதா போயிடுச்சு. ப்ளீஸ் நிறுத்துங்க. ஒருத்தர் கோவமா பேசுறதும் பொறுமையா பேசுறதும் அவங்க இருக்கிற மூட பொறுத்தது. கோவமா பேசுறவங்க எல்லாம் திருடுனாங்க, பொறுமையா இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்கன்னு அர்த்தம் கிடையாது. எதையும் முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. விஸ்வா நிறுத்து. விஸ்வா, நந்தினிய நான் எப்பவுமே கோச்சுக்க மாட்டேன், தப்பாவே பேச மாட்டேன், உனக்கு நல்லாவே தெரியும்ல. அவ பேக்ல பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் நெருடலா இருக்கு. இல்ல விஸ்வா, இப்ப அவ வீட்டு சூழ்நிலை அப்படி. வேற வழி தெரியாம அந்த பணத்தை எடுத்துட்டு நம்ம கிட்ட சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிக்கிறாளோ என்னமோ. பணத்தை திருடுவா, பணத்தை எடுத்து பேக்ல வச்சுட்டு அந்த பேக்கையே கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டுவா. என்னது உங்களுக்கு தோண வேண்டாம்? ஏத்த நந்தினியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவ யாரு எப்படிப்பட்டவ எல்லாமே தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவ மேல இப்படி ஒரு பழிய போட்டு பேசுறீங்கன்னா எப்படி இதுக்கு உங்களுக்கு மனசு வந்தது? என்னால இது நம்பவே முடியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரி. டேய் நிறுத்துடா. அப்பா ப்ளீஸ் போதும். இதுக்கு மேல அவளை பத்தி இங்க யாரும் ஒரு வார்த்தை பேச வேண்டாம். நீங்கெல்லாம் என்ன நினைச்சாலும் சரி, என் நந்தினி யாரு, அவ மனசு என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இப்படி ஒரு அசிங்கத்தை அவ என்னைக்கும் செய்ய மாட்டா, எந்த சூழ்நிலையிலும் செய்ய மாட்டா. அந்த நம்பிக்கை சாகிற வரைக்கும் எனக்கு அவ மேல இருக்கும். என்ன நீ அவன் இப்படி பேசிட்டு போறான்? இவன் வெறும் அசடா இருக்கான். உண்மை புரியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் இவனுக்கு. இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? முதல்ல வந்து சாப்பிடு. வேணாக்கா, எனக்கு எதுவுமே வேண்டாம். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஏங்கா, எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் அவங்க வழிக்கு நாம ஒத்து வரலனா கெட்டவங்களா மாறிடுவாங்களாக்கா? யார் மேல வேணாலும் என்ன பழி வேணாலும் போட்டுருவாங்களாக்கா? என்னை பத்தி இவ்வளவு நல்லா தெரிஞ்சும் என் அத்தையே இப்படி ஒரு திருட்டு பட்டம் கட்டிட்டாங்களேக்கா. இல்ல நந்தினி, சூழ்நிலை தான் அவங்களை அப்படி நம்ப வச்சிருக்க. உன் பேக்ல பணம் இருந்ததும் அவங்க கண்ணால பார்த்ததும் அவங்க. என்னக்கா நீ எப்படி பேசுற? அந்த இடத்துல நீயும் அப்பாவும் தானே இருந்தீங்க. இருந்தாலும் உங்களுக்கு என் மேல சந்தேகம் வரலையே. ஏய், நாங்களும் அவங்களும் ஒன்னா?
நான் அப்படித்தான்க்கா இவ்ளோ நாளும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி நினைக்காதன்னு என்கிட்ட சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. என்ன பார்த்து திருடின்னு சொல்லிட்டாங்களே. இத பாரு நந்தினி, அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்கிறத விட நீ பணம் எடுக்கலன்னு அவங்க நம்புறதுக்கு என்ன வழியோ அதை பத்தி யோசி. எந்த வழியும் தெரியலையேக்கா. அந்த பணம் என் பேக்ல தானே இருந்தது. பணம் உன் பேக்ல தான் இருந்தது, ஆனா நீ வைக்கலல்ல. அதனால யார் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நல்லா யோசி. இப்படி பணத்தை உன் பேக்ல வச்சு உனக்கு திருட்டு பட்டத்தை கட்டி அதுல குளிர்காய நினைக்கிறது யாருன்னு நல்லா யோசி. இப்படி நீ அசிங்கப்படுறதால யாருக்கு ஆதாயம் இருக்குன்னு நல்லா யோசி. இப்படி நீ அசிங்கப்படுறதால யாருக்கு ஆதாயம் இருக்குன்னு நல்லா யோசி. இதுல அவங்க உன்னை அசிங்கப்படுத்துறது மட்டும்தானா, இல்ல வேற ஏதாவது திட்டம் இருக்கான்னு நல்லா யோசி. இல்ல அக்கா ஒரு நிமிஷம். எனக்கு என்னமோ அந்த கல்பனாவோட அம்மா மேலதான் டவுட்டா இருக்கு. ஏய் ஏய், என்னடி சொல்ற? அவங்க எதுக்கு? இல்லக்கா, எனக்கு என்னமோ அந்த கல்பனாவோட அம்மா தான் இந்த சதி பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நந்தினி, நீ சொல்றதே வச்சுக்கிட்டாலும் நீ அங்கிருந்து கோச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா யாரும் இங்க வரலையே, இன்னைக்கு தானே வந்தாங்க. அவங்க வரலனாலும் அவங்க பொண்ணு கல்பனா இங்க வந்திருந்தால. கல்பனாவா? ஆமாக்கா, நான் இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு. இத்தனை நாளா வராம நேத்து புதுசா அந்த கல்பனாவுக்கு அக்கறை வந்து என்ன பாத்துட்டு போயிருக்கா. இன்னைக்கு அவங்க அம்மா வந்து என்ன அசிங்கப்படுத்திருக்காங்க. கல்பனா ரொம்ப நல்லவன்னு நீதான் சொல்லிருக்க. இத பாருடி, ஆதாரம் இல்லாம நீ சந்தேகப்படாதடி. இல்லக்கா, ஆதாரம் இருக்கு. நேத்து நான் அவளுக்கு காஃபி போட போனப்போ குழந்தை அழுதுது. உடனே குழந்தைய அவன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ரூம்குள்ள போயிட்டா. நான் காஃபி கப்போட ரூம்குள்ள போனப்போ அவ என் பேக வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தா. என்ன பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ தடுமாறி பேக் கீழே விழுந்துருச்சு அப்படி இப்படின்னு சமாளிச்சா. எனக்கு அப்ப எதுவுமே தோணல. ஆனா இப்ப தெளிவா புரியுதுக்கா. அவதான் பணத்தை வச்சிருப்பா. நந்தினி, நல்லா யோசிச்சு சொல்லு. நீ சொல்ற மாதிரி கல்பனா உன் பேக்ல பணத்தை வச்சிருந்தா கூட ஒருவேளை உன்கிட்ட கொடுத்த நீ வாங்க மாட்டல்ல. அந்த நல்ல எண்ணத்துல கூட உன் பேக்ல வச்சிருக்கலாம்ல. இல்லக்கா, அவன் நல்ல எண்ணத்துல என் பேக்ல வச்சிருந்தா எனக்கு இப்படி ஆனதுக்கு இந்நேரம் வந்து உண்மையை சொல்லி இருந்திருக்கணும். அப்படி எதுவும் அவன் சொல்லலையே. அதனாலதான்க்கா சொல்றேன், அவளுக்கும் அவன் அம்மாவுக்கும் என்ன வச்சு என்ன திட்டம் இருக்குன்னே தெரியல. நான் கண்டிப்பா சொல்றேன், அவதான் பணத்தை எடுத்து பேக்ல வச்சிருக்கா. ஒருவேளை நீ சொல்றது உண்மையா இருந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரும் சும்மா விடக்கூடாது நந்தினி. விட மாட்டேன், கண்டிப்பா விட மாட்டேன். வாங்க, ஓடி ஒளிஞ்சிட்ட அப்படியே விட்டுருவேனா? எப்படி தானா தேடி வரவழைச்சேன் பாத்தீங்களா? எல்லாரும் சின்ன மீனை போட்டுத்தான் பெரிய மீனை பிடிப்பாங்க. ஆனா நான் சின்ன மீனையும் பிடிச்சு பெரிய மீனையும் பிடிச்சிட்டேன். நீயா உள்ள போறியா, இல்ல நான் தான் உன்னை கழுத்தை புடிச்சு உள்ள தள்ளணும்னு நீ ஆசைப்பட்டனா அதுக்கும்
நான் ரெடி. வசதி எப்படி? ஏன் நிறுத்திட்டீங்க இன்ஸ்பெக்டர்? இன்னும் ஏதாவது பஞ்ச் டைலாக் இருந்தா அதையும் சொல்லுங்க, கேட்டுடலாம். ஏன்னா இப்ப நான் கொடுக்க போற பஞ்ச்ல உங்களை நினைச்சு நீங்களே வருத்தப்பட போறீங்க. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர், நீங்க சொன்ன மாதிரி அவங்களா உங்களை தேடி வந்தது தானா வந்து மாட்டிக்கிறதுக்காக இல்ல, உள்ள இருக்கிற தம்பியை ரிலீஸ் பண்ணி பெயில்ல கூட்டிட்டு போறதுக்காக. இந்தாங்க பெயில் ஆர்டர். பாசம், தம்பி மேல அவ்வளோ பாசம். கரெக்டா ஜாமீனோட வந்துட்ட. விட்டுறலாம், தம்பியை வெளியில விட்டுறலாம். ஆனா நீ மாட்டிக்கிட்டியே, அதுக்கு என்ன பண்ண போற? ஐயோ, நான் அதை மறந்துட்டேன் பாத்தீங்களா? ஏன் வக்கீல் சார், நான் தான் தம்பியை காப்பாத்துற டென்ஷன்ல என்ன பத்தி நான் மறந்துட்டேன். நீங்க வக்கீல் தானே, நீங்களாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சாரி இன்ஸ்பெக்டர், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ், அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க சார். வக்கீல் சார், இன்ஸ்பெக்டர் என்ன ரியாக்ஷன் பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. எப்பவும் நான் அவரை வெறுப்பா பார்த்து பழகிடுச்சு. இப்ப அவரை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. அதனால அவர்கிட்ட கொடுத்துருங்க எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கிற முன் ஜாமீன். இந்தாங்க இன்ஸ்பெக்டர், மேடத்துக்காக வாங்கின ஆன்டிசிபேட்டரி பெயில், படிங்க. பார்த்து இன்ஸ்பெக்டர், கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சேதாரம் ஆச்சுன்னா உங்க சம்பளத்துல தான் பிடிப்பாங்க. ஜாமீன் வந்துருச்சுல்ல, என் தம்பி வெளியே வரணும். லாக்கப்ப நீங்க திறக்க சொல்றீங்களா இல்ல நானே சொல்லட்டுமா? கான்ஸ்டபிள், சார் அவனை திறந்து விடியா? எஸ் சார். யோ ஏட்டு சார், அவங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி வெளியே அனுப்பு. ஓகே சார். வரட்டுமா இன்ஸ்பெக்டர்? வா. ஒரு நிமிஷம். இவனை நீ கூட்டிட்டு போயிடலாம். ஆனா உன்னோட இன்னொரு தம்பி உள்ளதா இருக்கான். நீ என்ன பண்ணாலும் சரி, உன்னால அவனை வெளியே எடுக்க முடியாது. ஆசிட் ஊத்துற கேஸ்ல 7 வருஷம், ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு போய் கற்பழிக்க முயற்சி பண்ண கேஸ்ல 7 வருஷம், ஆக மொத்தம் 14 வருஷம் வனவாசம். இன்ஸ்பெக்டர், நீங்க யாரோட ஸ்ட்ரென்த்ல இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா வைக்கிறேன். என் தம்பி கேஸ் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் அவனை எப்படி ரிலீஸ் பண்றேன்னு பாருங்க. முடிஞ்சா பண்ணிக்க. முடிச்சிடுறேன், எல்லாத்தையும் முடிச்சிடுறேன்.
ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். கல்பனா, ஏய் கல்பனா, எங்க இருக்க? வா நந்தினி. கல்பனா எங்க அத்தை? எதுக்குமா கல்பனாவை கேக்குற? அவ வரட்டும் மாமா, சொல்றேன். அக்கா வாங்கக்கா. பரவாயில்லையே, நான் வந்து சொன்னதும் சமாதானாய் மனசு மாறி வந்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்கக்கா. கல்பனா, எதுக்காக நேத்து நீ எங்க வீட்டுக்கு வந்த? சொல்லு, ஒன்னதான் கேக்குறேன். எதுக்காக நீ எங்க வீட்டுக்கு வந்த? அக்கா, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியலையே. புரியலையா? தெளிவா சொல்றேன். எனக்கு திருட்டு பட்டம் கட்டுறதுக்காக தான் எங்க வீட்டுக்கு வந்த. நந்தினி, நீ என்ன பேச்சு பேசுற? உன் மேல அக்கறைப்பட்டு நீயும் விஸ்வாவும் சேர்ந்து வாழணும்னு நல்ல எண்ணத்தோட சமாதானம் பேச வந்தவள திருட்டு பழி போட வந்தவன்னு சொல்ற? உங்ககிட்ட கேட்கும் போது நீங்க பதில் சொன்னா போதும். அது வரைக்கும் இவ பேசட்டும். ஏய், உண்மையை சொல்லு. நந்தினி, என்ன பெரியவங்களுக்கு மரியாதை இல்லாம? இவங்க பண்ண வேலையை கேட்டீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க மாமா, இவங்க பெரியவங்களா சின்னவங்களான்னு. என்னம்மா சொல்ல போற? சொல்லு. நேத்து நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டினீங்கல்ல? ஆமா, இப்ப என்ன நீ திருடலன்னு சொல்ல வரியா? அப்ப எப்படி பணம் உன் பேக்ல வந்துச்சு? அந்த பணம் எப்படி என் பேக்குக்கு வந்ததுன்னு இவகிட்ட கேளுங்க. இவகிட்ட கேக்குறதா? விட்டா இவதான் உன் வீட்டுக்கு வந்து உன் பைக்குள்ள பணத்தை வச்சான்னு சொல்லுவ போல இருக்கே. அதானே உண்மை. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? நான் உங்களை என் கூட பிறந்த அக்காவா நினைச்சிட்டு இருக்கேன். நான் போய் உங்களுக்கு இப்படி ஒரு பழி வர மாதிரி நடந்துப்பேனா? ஏய், நடிக்காதடி என்கிட்ட. நந்தினி, என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? எதுக்காக தேவையில்லாம அவ மேல அபாண்டமா பழி போட்டுக்கிட்டு இருக்க? என்னது? நான் பழி போடுறேனா? நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கட்டின பொண்டாட்டிய குடும்பமே சேர்ந்து திருடிங்கிறாங்க. அது உங்களுக்கு தப்பா தெரியல? ஆனா அதுக்கு காரணமானவளை நான் காட்டி கொடுத்தது உங்களுக்கு தப்பா தெரியுது இல்ல? ஏய், நீ பேசுறதுல தான் லாஜிக் இருக்கா? அவளை பத்தி உனக்கு தெரியாது? என்னைக்குமே நம்ம ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் தானே அவன் நினைச்சிருக்கா. இப்படி ஒரு காரியத்தை அவ பண்ணுவாளா? பண்ணதுனால தானே சொல்றேன். என்னத்த சொல்ற? உன் பேக்ல பணம் வச்சதா நீ பாத்தியா? ஆமா, நான் பார்த்தேன். கிச்சன்ல காஃபி போட்டுட்டு இருந்தப்போ அந்நேரம் குழந்தை அழுதுது. இவ குழந்தைய பாத்துக்கிறேன்னு ரூம்குள்ள போனா. கொஞ்ச நேரம் கழிச்சு காஃபி போட்டு ரூம்குள்ள போனப்போ குழந்தைய கூட பாத்துக்காம என் பேக்க நோண்டிட்டு இருந்தா. நான் என்னன்னு கேட்டதுக்கு செல்ஃப்ல இருந்து பேக் கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து வச்சிட்டு இருந்தேன்னு சமாளிச்சான். அந்த நேரம் எனக்கு எதுவுமே தோணல. மறுநாள் இவங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டினப்பதான் எனக்கு தோணுச்சு. அப்பதான் யோசிச்சேன், உண்மை என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. அதனால கல்பனா தான் பணத்தை வச்சான்னு சொல்றியா? ஆமா அத்தை. இத பாருமா, இப்ப கூட நீ பணத்தை எடுத்தத பத்தி கோவப்படல. ஆனா நீ எடுத்ததை ஒத்துக்காம மத்தவங்க மேல பழி போடுற. ஐயோ இல்ல மாமா, இவளும் இவ அம்மாவும் திட்டம் போட்டுதான் இவ என் பேக்ல பணத்தை வச்சிருக்கான். மாமா, நந்தினி அக்கா நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா மாமா? நீங்களும் அவங்களும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டது தப்பா? அப்படி தப்புனா என்ன மன்னிச்சிருங்க அக்கா. அதுக்காக என் மேல இப்படி எல்லாம் பழி போடாதீங்க. இங்க யாரும் உங்களை எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேன். பேசாம பணத்தை எடுத்ததை ஒத்துக்கோங்க அக்கா. ஏய், என்ன பண்ற? விடுங்க மாமா, அவங்கள என் கூட பிறந்த அக்காவை தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவங்களுக்கு என்ன அழிக்க கூட உரிமை இருக்கு. ஆனா என் மேல இப்படி ஒரு பழி போடுறத நான் தாங்கிக்க முடியல. திருட்டு புத்தியோட எங்க வீட்டுல வந்து பணத்தை வச்சுட்டு எனக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டு என்ன ஒத்துக்க வேற சொல்றியா? நிறுத்தி. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், விட்ட பேசிட்டே போற. பிறந்ததுல இருந்தே நாங்க பணத்து மேலே புரள்றவங்கடி. இந்த திருட்டு புத்தியில எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. அப்போ ஏழையா இருக்கிறதுனால நாங்க திருடி இருக்கோம்னு சொல்றீங்களா? ஏழைங்க எல்லாரும் திருடுவாங்கன்னு நான் சொல்லல.
நீ திருடி இருக்கேன்னு சொல்றேன்